இன்றைய இளைய சமுதாயங்கள் சீர்படுத்தப்படுகின்றதா சீரழிக்கப்படுகின்றதா என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நவீன கால உலகில் இளைய சமுதாயம் அதிகமாக சீரழிவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய கால சூழ்நிலைகளில் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப ஏராளமான புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் பயனுள்ளதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளும் இன்னைக்கு இளைஞர்கள் இளைய சமுதாயத்தை வழிகெடுக்க கூடியதாக வழிகெடுக்கும் வழியில் பயன்படக்கூடிய நிலையை நாம பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிகம் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாகவும் நமது சந்ததிகளின் நிலைகளை அறியாத நிலையிலும் இருக்கக்கூடியதை நாம பார்த்து கொண்டு வருகின்றோம். பொதுவாகவே இளமை பருவம் என்பது ஒரு கூரிய ஆயுதம் போன்ற ஒரு அழகிய பருவம். இந்த ஆயுதத்தை கொண்டு அதிகமான நற்காரியங்களுக்கு பயன்படுவதை போன்று அதிகமான வழிகேடுகளுக்கும் இந்த இளமை பருவம் தான் அதிகம் ஆள் கொண்டு செல்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய கால சூழ்நிலைகளில் இளைய தலைமுறையினர் வழிகட்டு போவதற்கு அடிப்படையாக பல்வேறு காரணிகள் இருக்கின்றது. அந்த காரணிகளில் முதல் காரணியாக இருப்பது உலகம் உங்கள் கையில் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் உருவாக்கப்பட்ட கைபேசிகள். உலகம் உங்கள் கையில் என்று சொல்லப்பட்ட அந்த வாசகமானது இன்னைக்கு இளைஞர்களின் வாழ்க்கையானது என் கையில் என்று செல்போன் நம்மிடம் சொல்கின்றது. இளைஞர்கள் மட்டுமல்ல, சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் வாழ்க்கையும் இப்போது யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் நம் கையில் இருக்கின்றதே இந்த செல்போன்ல தான் இருக்குது. எந்த அளவிற்கு என்று சொன்னா இன்னைக்கு அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து பார்க்கும் போது இன்னைக்கு செல்போன் நம்மிடம் ஒரு சில நிமிடங்கள் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் இதற்காக பதற்றம் அடையக்கூடிய நோயானது இன்னைக்கு மக்கள் மத்தியில அதுவும் குறிப்பாக இளைய சமுதாயத்தில் அதிகம் பரவி வருகின்றது. இதற்கு பேரே நோமோபோபியா. போன் இல்லை என்று சொன்னா, செல்போன் நம்ம கையில இல்லை என்று சொன்னா உடனே பதட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த அளவிற்கு இன்னைக்கு செல்போன்களுக்கு அடிமையாகக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இந்த செல்போனுக்கு அடிமையாகக்கூடிய காரியத்தில் இளைய சமுதாயம் தான் அதிகமாக வீழ்கின்றார்கள். இன்னைக்கு செல்போனின் மோகமானது இன்னைக்கு பரவிக்கொண்டேதான் இருக்கின்றது. என்னென்ன புது மாடல் போன் வந்தாலும் சரி, உடனே அந்த புது மாடல் போனுக்கு தன்னை அப்கிரேட் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அவன் மிக மன உளைச்சல் அடைகின்றான். ஆப்பிள் ஐபோன் 16 வந்துருச்சா, அடுத்த 17 வருது, அதை வாங்குவதற்காக கடினமாக உழைக்கிறான். அதுக்காக இந்த செல்போன் மோகத்தை அதை வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த மோகத்தில் வீழ்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இதை இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கவனிப்பதில்லை. பிள்ளைகளுக்கு ஆசையாக கேட்கின்றார்களே, அவர்களுக்கு ஒரு செல்போன் தானே என்று வாங்கி கொடுத்து விடுகின்றோம். இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய கேடுகள் என்ன, இதனால் இந்த இளைய சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்வதில்லை. பெரும்பான்மையான பெற்றோர்கள் பிள்ளை ஆசைப்படுகின்றதை, பிள்ளை கேட்டால் வாங்கி கொடுத்தாக வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியாவது இஎம்ஐலையாவது மொபைல் போனை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கிறோமே. நாமே நம்மளுடைய கையால பிள்ளைகளுக்கு பொருளை வாங்கி கொடுத்து அதன் மூலமா அந்த பிள்ளை சீரழியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அந்த குழந்தை சீராக இருக்கக்கூடிய குழந்தையை சீரழிக்கக்கூடிய காரியங்களை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல எல்லா பெற்றோர்களும் எந்த பெற்றோர்களும் விதிவிலக்கல்ல. பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவர்கள் வழிகட்டு போவதற்காக முதல் காரணியாக இருப்பது இந்த செல்போன். அடுத்ததாக என்ன,
இன்னைக்கு பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்கள் தம் பிள்ளைக்கு, அது ஆண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்று சொன்னா பைக். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய பைக்ல என்னவா இருக்கும்? அதிக வேகம் போகக்கூடிய, அதிக வேகமாக போகக்கூடிய, அதிக நிலை, ரொம்ப வேகமா போகணும், ரேஸ் ஓடணும். இதற்காக பைக்கை கேட்கக்கூடிய பெற்றோர்களிடம் பிள்ளைகள் இருக்கதான் செய்றாங்க. அதிலும் குறிப்பா டியூக் என்று சொல்லக்கூடிய பைக். எல்லா இளைஞர்களும் அதிகமாக அதிவேக திறன் கொண்ட பைக்கை தான் ஓட்டணும். அதுதான் எனக்கு ஒரு சிறந்தது, அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை நச்சரித்து வாங்கி கேட்கின்றார்கள். பெற்றோர்களும் கடன் வாங்கியாவது, தனது நகையை வித்தாவது அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாகனங்களை வாங்கி கொடுக்கிறாங்க. இந்திய அளவுல, அதுவும் அதிகமாக தமிழ்நாட்டுல புள்ளி விவரம் சொல்லக்கூடிய நிலை எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் இறக்கக்கூடிய இறப்புகளின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம், விபத்துகளினுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம். 2024 2025 மட்டும் கிட்டத்தட்ட 11,000க்கும் அதிகமான மக்கள் வெறும் சாலை ஓட்டி இரு சக்கர வாகனங்கள்ல அதிவேகத்தினால் ஏற்பட்ட இறப்புகளை பார்க்கிறோம். இதற்கு காரணமா இருப்பது யாரு? பெற்றோர்கள் தானே. பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கிறாங்கன்னு சொல்லி பைக்கை வாங்கி கொடுக்கிறோம். கடைசி அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து வாழக்கூடிய நிலை. சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு. இரவு நேரத்துல ஒரு திறக்கப்படாத ஒரு பாலம், அந்த பாலத்துல ஒரு இரு இளைஞர்கள் பைக் இருக்கக்கூடிய மக்கள், அந்த 2 இளைஞர்கள் பைக் ரேஸ் விடுறாங்க. 2 இளைஞர்கள். அந்த பாலம் திறக்கப்படாத பாலம், பயனில் இல்லாத பாலம். அந்த பாலத்துல ரேஸ் விடும் போது அதே பாலத்துல ஆப்போசிட் சைட்ல ஒரு நபர் வேலை முடித்து விட்டு வர்றாரு இரவு நேரத்துல. இங்க இந்த 2 மாணவர்களும் அதிவேகத்தோடு போறாங்க. போகக்கூடிய நிலையில எதிர் திசையில் வந்த அந்த சகோதரி மீது மோதி, நேரடியாக மோதி அந்த இளைஞரும் பலியாகிவிட்டார், இறந்து விட்டார். அந்த சகோதரரும் இறந்து விட்டார். இருவர் மேல தவறு இருக்கு. அது பயனில் இல்லாத ஒரு பாலம், அதுல போன தவறாக இருந்தாலும் சரி, அந்த பாலத்துல ரேஸ் விட்டு அதன் மூலமாக தானும் செத்து தனக்கு எதிராக வந்த நபரையும் கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். 17 வயசு 18 வயது மாணவன் தான். இன்னைக்கு ஒரு ஓட்டுரிமை பெற வேண்டும் என்று, டிரைவிங் லைசன்ஸ் பெற வேண்டும் என்று சொன்னால் 18 வயதுக்கு மேல இருந்தால்தான் டிரைவிங் லைசன்ஸ் பெறணும். ஆனா அதற்கு முன்னாடியே பைக்கை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுடைய மரணத்திற்கு பெற்றோர்கள் காரணமாக ஆகிவிடுகின்றார்கள். பிள்ளைகளின் வாழ்வை சீரழிக்கக்கூடிய காரியத்தை பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக தான் அந்த பிள்ளைகள் நன்னடத்தை உள்ள பிள்ளைகளாக, சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக வளரும். இன்னைக்கு அப்படித்தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோமா? இல்லை. அவ்வாறுதான் வளர்த்தெடுக்கிறோமா? இல்லை. பிள்ளை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் என்பது கிடைத்து விடாது. இறைவன் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், தான் நாடியோருக்கு நான் ஆண் குழந்தைகளை வழங்குகின்றேன், தான் நாடியோருக்கு நான் பெண் குழந்தைகளை வழங்குகின்றேன், தான் நாடியோருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்கிறேன், தான் நாடியோருக்கு இந்த குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக நான் ஆக்கியிருந்தேன். இப்ப இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சந்ததி பாக்கியம் என்பது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஆனால் இந்த அருட்கொடையை இன்னைக்கு பயனற்ற வகையில் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதன் மூலமாக ஏராளமான மக்கள், ஏராளமான சந்ததிகள் சீர்கேட்டின் பக்கம் செல்வதற்கு காரணமா இருக்கிறாங்களா இல்லையா? அடுத்ததாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா மோகம். இன்னைக்கு சினிமா மோகத்தினால இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலை எவ்வாறு இருக்குது? இன்னைக்கு தங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எந்தவித முயற்சியும் எடுக்காமல் சினிமா மோகத்துக்கு கீழே, சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாலும் நம்மளுடைய குழந்தை செல்வங்கள் போவதை பார்க்கிறோம், நம்மளுடைய சந்ததிகள் போவதை பார்க்கிறோம். சமீப காலத்துல எந்த அளவுக்கு அவருடைய தலையில் இருக்கிறது என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்வின் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் படித்தால் மட்டும்தான் முடியும், நாம் வேலை செய்தால் மட்டும்தான் முடியும், நான் பயனுள்ள வகையில் என்னுடைய கல்வியை முடித்தால் மட்டும்தான் ஒரு நல்ல உத்தியோகம் பெற முடியும், நல்ல சம்பாத்தியம் பெற முடியும், நல்ல முறையில் தனது பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதை அறியாத
தற்குறிகளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகள் வளர்கின்றார்கள். என்ன செய்யறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கூத்தாடிகள் பின்னால போறது, அவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டா அவங்க பின்னாடியே போகக்கூடிய நிலை. யாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியவில்லை, யார் சிறந்த தலைவர் என்பது அறிந்து கொள்வதில்லை. முழுக்க முழுக்க தங்களது வாழ்வை இது போன்ற சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால தங்களது வாழ்வை இழந்து அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு நுழைவாகும். அல்லாஹ் தஆலா தனது அருள் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், உஸ்வத்துல் ஹஸனான், உங்களுக்கு அழகிய முறையில நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுறான். இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்களும் மாற்று மத சகோதரர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்களது பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கின்றார்கள் என்று சொன்னா, அந்த பிள்ளைகள் தறிகெட்டு போவதற்கான காரியம் செய்து கொண்டிருக்கிறது. யாரையெல்லாம் தலைவன் என்றோ, தனக்காக உழைக்கக்கூடிய தந்தையை பறித்து மதிப்பதில்லை, தனக்காக பாடுபடக்கூடிய தாயை மதிப்பதில்லை, தனக்காக இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வந்த தூதரை ஏற்றுக்கொள்வதில்லை. சினிமா கூத்தாடிகள் பார்த்து விட்டார் என்று சொன்னா அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நிலை. சமீபத்துல பார்த்தா எவ்வளவு, நான் கிட்டத்தட்ட 41 பேர் மரணத்தை சந்தித்தார்களா இல்லையா? காரணம் என்ன? சினிமா கூத்தாடிகளின் மோகம். இது இளைஞர்களை முழுக்க முழுக்க சீர்கழிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களாக இல்ல, அவர்களை சீர்படுத்தக்கூடிய பெற்றோர்களாக இன்னைக்கு இருப்பதில்லை. முழுக்க முழுக்க அவர்களுடைய வாழ்வை இழக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டு வராங்க. அடுத்ததாக இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய நிலை. போதை, எங்கும் போதை எதிலும் போதை அப்படிங்கிற நிலையில் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் முன்னேறுவதற்கான வழியை பார்ப்பதில்லை. ஏதேனும் கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக தனது மூளையை செலவு செய்வதில்லை, நேரத்தை ஒதுக்குவதில்லை. எதுல போதை இருக்குது, எது எனக்கு போதை தரக்கூடியதா இருக்குது, எது எனக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்குது, எது எனது வாழ்வை சீரழிக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி இப்படி இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கு பின்னால போகக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். போதை பொருட்கள்ல யார் ஆண் பெண் என்று இரு பாலரும் சரி இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்வை துளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அது தமிழ்நாட்டுல பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னா, பள்ளியை சுற்றி 1/2 கிலோமீட்டருக்கு எந்தவித போதை வஸ்துகளும் பயன்படுத்தக்கூடாது, எதுவும் விற்பனை செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு பள்ளிக்குள்ளேயே, பள்ளிக்கு புத்தகங்கள் எடுத்துட்டு போறாங்களா இல்லையா, போதை பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடிய நிலை. பள்ளிக்குள்ளே விற்பனை செய்யப்படுகின்றது, பள்ளிக்கூடங்கள்ல விற்பனை செய்யப்படுகின்றது. பிள்ளைகள் பள்ளிக்கு வரும்போது புத்தகத்தோடு வராங்களா இல்லையா, போதையோடு வரக்கூடிய நிலை. இன்னைக்கு ஏராளமான பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் கண்டிக்கின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு போதை வஸ்துக்கள் கடுமையானது. பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக உழைக்கின்றார்களே, உழைப்பது யாருக்காக? தனது சந்ததிகளுக்காக. அந்த சந்ததிகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை சற்று கூட சிந்தித்து பார்க்காதவர்களாக, அவர்களை கவனிக்காதவர்களாக இருக்கக்கூடிய நிலையில அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் வாழ்வை நாசமாக்குறார்கள். இன்னைக்கு கூலிப்புன்னு சொல்லி சின்ன சின்ன போதை பொருட்களை பார்த்தோம்னா பேரெல்லாம் வித்தியாசமான, குளிர் உதடுன்னு சொல்லி உதட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறான். முழுக்க முழுக்க கேட்டா அவனுக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியை தருது, சந்தோஷத்தை தருது, ஆனந்தம் தருது. எப்ப நீ படித்து நீ உன்னுடைய வாழ்வில் முன்னேறி நல்ல முறையில் சம்பாதித்து உனது குழந்தை உனது பெற்றோரை நீ கவனித்தா அதுதானப்பா சிறந்த சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு எவ்வாறு இருக்கிறாங்க, போதை தரக்கூடிய அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக தங்களது வாழ்வை துளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதற்கு அடிமையாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுல பெண் பிள்ளைகளும் விதிவிலக்கல்ல. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா ரீல்ஸ் போடுறாங்க, பள்ளி சீருடையோடு போதை பாட்டில்களோடு மது பாட்டிலோடு அதை அருந்தி கொண்டு அவர்கள் ஆட்டம் போடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றோமே, அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கின்றார்களா, இந்த சமூகத்தில் ஒழுக்கத்தோடு நடக்கின்றார்களா, நன்னடத்தையோடு நடக்கின்றார்களா என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய காரியத்தை இன்னைக்கு சினிமாவை பார்த்து தெரிந்து கொள்கின்றார்கள். சினிமாவில் காமிக்கக்கூடிய காரியம் ஏதேனும் பயனுள்ள காரியம்,
எத்தனை காரியம் பயனுள்ள காரியமா இருக்கு. வாழ்வுல முன்னேறுவதற்கான காரியம் எவ்வளவு இருக்கிறது. பெரும்பான்மையான சினிமாக்கள் எப்படி போதைப் பொருளை பயன்படுத்தணும், எப்படி ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும், அடுத்தவன் சொத்தை எப்படி அபகரிக்கணும், எப்படி நாசமா போகணும், இதுதான் இன்னைக்கு சினிமா துறையில காண்பிக்கப்படுகின்றது. இதுக்கு அடிமையாகி முழுக்க முழுக்க இவர்கள் எப்படிலாம் போதை வஸ்துக்களை பயன்படுத்தலாம், போதை பொருளை கண்டுபிடிப்பது எப்படி, அறிவியல் கண்டுபிடிப்புல கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் இருந்தா, இன்னைக்கு போதை பொருள் எதுல இருக்குது, எதை பயன்படுத்தினா போதை ஏறும். அந்த அளவிற்கு இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய சந்ததிகளை பார்க்கின்றோம். இதனால் நம்மளுடைய சந்ததிகள் சீர்படுகின்றார்களா, சீரழிக்கப்படுகின்றார்களா, இதை சிந்திப்பதில்லை. அடுத்ததாக சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அறிவியல் ஆய்வுல சொல்லும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம், அதாவது 4 1 பங்கு, ஒரு நாள்ல 1 பங்கு நேரம் முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள்ல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், இப்படி இதுல நேரத்தை செலவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுல என்ன செய்கின்றார்கள், இதுல எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா எனக்கு வருவாய் வர வேண்டும் என்பதற்காக இன்ஃபுளுசரா மாறுறேன். அது அப்படியே அடிமையாக ஆக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. பேஸ்புக் எடுத்துட்டு இல்ல இன்ஸ்டாகிராம் எடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து ஸ்வைப் பண்ணா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். முழுக்க முழுக்க 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவிடுகின்றோம் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு நாட்களை வீணான காரியத்துக்காக செலவிடுறோம். இதுல ஏதேனும் பயனுள்ள காரியமா இருக்கா? கல்வி சம்பந்தமான நிலைய, ஒரு கல்வி சம்பந்தமாக அவன் என்னுடைய பிள்ளைக்கு தேவை, அதற்காக மொபைல் போன் வாங்கி கொடுக்கிறேன்னு பெற்றோர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஆனா பிள்ளைகள் பார்ப்பது வெறும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. மிச்ச நேரங்கள் அனைத்து காலங்களிலும் வீணான காரியங்கள்ல மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சந்ததிகள் இருக்கின்றார்கள். இதனுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்குது? இளைய தலைமுறையினர் இன்னைக்கு முகம் தெரியாத நபர்களிடம் பேசக்கூடிய நிலை. என்ன யாருன்னே தெரியாது, எந்த முகம் என்று பார்த்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல சும்மா இங்கேருந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடியவங்களோட பேசக்கூடிய நிலை, இப்படி ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு நாட்டிற்கும் பேசக்கூடிய நிலை. வெறுமனே பேசக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்லை. நட்பு பாராட்டக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களா? இல்லை. தங்களது கற்பை இழக்கக்கூடிய இடமாக சமூக வலைதளங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்கள்னால எத்தனை பெண்களின் கற்புகள் சூறையாடப்படுகின்றது. எத்தனை பெண்கள் தங்களது பெற்றோர்களுக்கு தெரியாம இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தங்களது பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து தங்களை பார்த்து பார்த்து வளர்த்தார்களே, அந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இளைய சமுதாயமாக தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் யாரு? பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம தான். நாம பிள்ளைகளுக்கு மொபைல் போனை கேட்டா வாங்கி கொடுத்துறோம். அந்த பிள்ளை அந்த மொபைல் போனை வைத்து என்ன செய்கின்றது என்பதை கண்காணிக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலும் பேஸ்புக்ல வரக்கூடிய நியூஸ்களையும் வந்து கொண்டேதான் இருக்கு. எத்தனை பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்களால் கற்பை இழக்கின்றார்கள். வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலை. யார் என்று தெரியாது. ஒரு சிறு இளம் வயது இருக்கக்கூடிய ஆண் முதிய வயது இருக்கக்கூடிய பெண்ணோடு ஓடுறான். ஸ்கூல் டீச்சரோடு பயணிக்க ஓடக்கூடிய நிலை. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்னாப்சாட், இதுல மூழ்கி கடந்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம, ஏன் சொந்த சகோதரியிடம் தவறாக பேசிய செய்திகள், எவ்வளவு செய்திகள் வந்து கொண்டிருக்கு. சொந்த சகோதரியிடம் தவறாக பேசக்கூடிய நிலை. யாருன்னு முகம் தெரியாது, இல்ல வேற ஏதாவது மாத்தி வச்சுக்கிறது இன்ஸ்டாகிராம்ல. அப்படியே யார்கிட்டயாவது பேசுறோம், எதற்காக பேசுகின்றோம், எந்த ஒரு நிலையும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆபாசமாக பேசக்கூடிய நிலை. இவ்வாறு பேசக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது ஏதேனும் பயனை தருகின்றதா என்னன்னு கண்டிப்பா இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேம்ஸ், செல்போன்ல இருக்கக்கூடிய கேம்ஸ் மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் முழுக்க முழுக்க அதுல கவனம் செலுத்தி தங்களது வாழ்வை தொலைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதிகமான நேரம் விளையாடுவார்கள், விடிய விடிய விளையாடுவாங்க. இரவு நேரத்தை முழுக்க விட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு தூக்கமின்மை ஏற்படுவதற்கான அதிக காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தூக்கமின்மை இருப்பதற்கான காரணம்
அவர்கள் அதிகமான நேரம் மொபைல் ஸ்கிரீன் டைமை பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 மணி நேரம் பார்த்தோம்னா எப்படி அவர்களுக்கு தூக்கம் வரும்? முழுக்க முழுக்க அதுவும் இரவு உறங்கக்கூடிய நேரத்துல கூட தூங்காமல் செல்போன்களோடு நேரத்தை கழிக்கக்கூடிய நிலை. இவ்வாறு தங்களது வாழ்வில் அதிகமான நேரம், இதற்கு முன்னால ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு வீடியோ கேம்ஸ்னால எத்தனை மக்கள் உயிரிழந்தார்கள். ப்ளூ வேல் சொல்லக்கூடிய ஒரு கேம். இந்த கேம் இதனால எத்தனை மக்கள், எத்தனை இளைஞர்கள் இறந்தார்கள். இதுல ஆன்லைன் ரம்மி என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டின் மூலமாக, ஆன்லைன் சூதாட்டங்களின் மூலமாக எத்தனை இளைஞர்கள் தங்கள் வாழ்வை தொலைத்தார்கள். கல்வி கற்ற மக்கள் முதற்கொண்டு இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு தங்களது வாழ்வை இழக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப இவ்வளவு காரியங்கள் சந்ததிகள் சீரழிவதற்கு மிக அடிப்படையான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளும் அதை பயன்படுத்துவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய பெற்றோர்களும் தான். இதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு எதிர் பயன் இருக்கிறதா? இல்லை. பெரும்பான்மையான மக்கள் இதுல இந்த செல்போன் மூலமா நான் என்னுடைய குடும்பத்துக்கு வருமானத்தை ஈற்றுகின்றேன், இதன் மூலமாக எனது பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்றேன், இதன் மூலமாக எனது கல்விக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்வது அற்பத்தில் அற்பம். ரொம்ப குறைந்த சதவீதம் தான். மீதமுள்ள அதிகமான சதவீதம் இதன் மூலமாக சீர்கட்டு தான் போறாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், உங்களது கைகளால் உங்களை நீங்கள் நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களது கைகளால் நாசமாக்கிக் கொள்ளாதீங்க, உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள். இன்னைக்கு நம்மளை நாமே நாசமாக்கக்கூடிய செயலை, நம்மளுடைய சந்ததிகளை சீரழிக்கக்கூடிய செயலை ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, என்ன அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன, எதையும் கவனிப்பதில்லை. இந்த உலக ஆதாயத்துல அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகள் நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதில பெற்றோர்கள் தவறுகின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் சொல்லி பார்க்கிறாங்க, அதோடு விட்டு விடுகின்றார். ஆனா இஸ்லாத்தை போதிக்கு வந்த ஒவ்வொரு தூதர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தனது பிள்ளைகளுக்கு சொன்ன அறிவுரை என்னவென்று சொன்னால் ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான அறிவுரையா இருந்துச்சு. அந்த ஒழுக்கம் எப்போது வரும்? எப்போது இறை அச்சம் இருக்கின்றதோ, எப்போது இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய வணக்கசாலியாக அவன் நிற்கின்றானோ அப்போதுதான் அவனிடம் ஒழுக்கம் வரும். அதனாலதான் தன்னுடைய மரண வேலையில் கூட ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்க, நான் மரணித்தது பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க? நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பதில் தன்னுடைய பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும் என்பதற்கு தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலை, நம்மளுடைய பிள்ளைகள் என் பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளை, என் பிள்ளை தவறே செய்யாது, என் பிள்ளை எந்தவித தீய பழக்க வழக்கம் என் பிள்ளைகிட்ட இல்லை, இப்படின்னு அந்த பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா தவறான காரியங்களையும் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. நீங்க நாம பெற்றோர்கள் போய் சொன்னா அவர்கள் ஏதேனும் தவறு செய்வதை, அந்த இளைஞர்கள் தவறு செய்வதை அவரிடம் பெற்றோர்கள் போய் சொன்னோம்னா இன்னைக்கு பெற்றோர்களுடைய பதில் என்னவா இருக்கு? என் பிள்ளை தப்பே செய்யாது, என் பிள்ளை ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை. ஒழுக்கமான பிள்ளையா நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த தவறை, அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை உணராத பெற்றோர்களாக இருக்கிறாங்க. இறுதியில் அந்த பெற்றோர்கள் கை சேதம் அடைந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளையாதான் இருந்துச்சு, எப்படி கெட்டு போச்சுன்னு தெரியல, எப்படி இது போன்ற பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு அடிமையாக ஆனான் என்பது தெரியவில்லை, எப்படி இன்ஸ்டாகிராம்ல மூழ்கின்றான் தெரியவில்லை. இப்படியே பெற்றோர்கள் எதையும் அறியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கணும், சிறந்த கடவுள் கொள்கையை கொடுக்கணும், எது அவனுக்கு நேரான வழி என்பதை தேர்ந்தெடுக்க கொடுக்க வேண்டும். எது நாம இந்த உலகத்துல வாழக்கூடிய அற்ப காலங்கள்ல அந்த பிள்ளையை என்னவாக வேண்டும், அவனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நேரத்திலும் சிந்திப்போம். டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, அவனுடைய எதிர்காலம் நல்ல முறையில் ஆக வேண்டும் என்று சொன்னா அவனுக்கு ஒரு வியாபாரத்தை வைத்துக் கொடுக்கலாமா, இப்படி சிந்திக்கின்றோமே. இந்த உலக வாழ்வு என்பது அழியக்கூடியது. நிரந்தரமான உலகம் ஒன்று இருக்கின்றது. அந்த உலகத்திற்காக எனது பிள்ளையை நான் சீர்தூக்கி வைத்திருக்கின்றேனா,
சீர் செய்து வைத்திருக்கின்றேனா என்பதில் சிந்திப்பதில் பெற்றோர்கள் அலட்சியமாக இருந்து விடுகின்றார்கள், கவனக்குறைவாக இருந்து விடுகின்றார்கள். இதனால் இன்னைக்கு பிள்ளைகளும் இன்னைக்கு சந்ததிகள் வழிகெட்டு போவதற்கான அடிப்படையான காரியமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட பல்வேறு சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதுல உமர் அவர்களுடைய புதல்வர் இப்னு உமர் அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் அவர்கள், இவர்களுடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த பல்வேறு பொன்மொழிகளை அறிவித்த ஒரு நபர்ல இவரும் ஒருவர். இவர் இரண்டாவது ஆண். இப்னு உமர் அவர்கள் இரண்டாவது ஆணு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை, பொன்மொழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை ஒட்டுமொத்த உலகத்துக்கு எடுத்துரைத்திருக்கிறாங்க. எப்படி 2500 பொன்மொழிகளை எடுத்துரைக்க முடிந்தது என்று சொன்னா, இப்னு உமர் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய திருமணத்திற்கு முன்பு வரை எனது வாழ்நாள்ல பெரும்பான்மையான நேரம், எனது திருமணத்துக்கு முன்பு வர அதிகமான நேரம் நான் பள்ளிவாசல்லே தான் என்னுடைய வீடாக இருந்தது. அங்கேதான் தங்கியிருப்பேன், அங்கேதான் என்னுடைய தொடர்பு இருக்கும். அதன் மூலமாக தான் நான் இத்தனை ஹதீஸ்களை அறிவித்தேன்றான். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? இளைஞர்களை பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோம்னா, பெரும்பான்மையான பெற்றோர்கள் பிள்ளைகளை தொலை வைக்கக்கூடியவர்களாக இல்ல, தொலை அனுப்புவதில்லை, பயான்கள் நிகழ்ச்சிகளுக்கு அனுப்புவதில்லை, குர்ஆனை ஓதுவதற்கு மதரசாக்களுக்கு அனுப்புவதில்லை, ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்வதற்காக மதரசாக்களுக்கு அனுப்பாத பெற்றோர்களாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தது என்று சொன்னா அந்த குழந்தைக்கு எப்படி ஒழுக்கம் கிடைக்கும்? நாம இந்த உலக சம்பாத்தியத்திற்காக, உலக வருமானத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுப்பது யார்? அதை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எங்க இருக்குது? அதை கற்றுக்கொள்வதற்கான முறை எங்க இருக்குது? அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டயும் இருக்குது. அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல்ல இருக்குது. பயான்களின் வாயிலாகவோ மதரசாக்களின் வாயிலாகவோ இந்த ஒழுக்க நெறிகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பள்ளிவாசலே கதின்னு கிடக்குது? இல்ல, செல்போனே கதின்னு இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் இருக்கின்றது. அப்படி இருக்கிறது என்று சொன்னா, செல்போன்ல வெறும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் காட்டப்படுகின்றதா? இல்லையே, ஆபாசமான விஷயங்கள் காட்டப்படுகின்றது, தேவையில்லாத விஷயங்கள் காணப்படுகின்றது, வீணான காரியங்கள் காட்டப்படுகின்றது. இப்படியே வீணான காரியங்கள்ல மூழ்கி இந்த வாழ்வை கழித்தார்கள் என்று சொன்னா, இந்த உலகத்திலும் அந்த சந்ததிகள் சீரழிந்து விடுவார்கள். நாளை மறுமை நாளிலும் சீரழிந்து விடுவார்கள். வானவர்கள் நாளைக்கு நரகவாசிகளிடம் கேட்பாங்க, நரகவாசிகளே, உங்களை இந்த நரக நெருப்பில் தள்ளியது எது என்று கேட்பார்கள். அப்போது அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், நான் இந்த உலகத்தில் வாழும் போது வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தேன், செல்போன்ல மூழ்கி கிடந்தேன், சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கி கிடந்தேன், இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி கிடந்தேன், போதை பொருட்களுக்கு அடிமையா இருந்தேன், சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி போனேன், மொபைலு பைக்கு என்று சொல்லி எனது வாழ்வை வீணான காரியத்துக்கு தான் நான் என்னுடைய வாழ்வை கழித்தேன். நான் அந்த நேரத்துல உலகத்துல வாழும் போது ஒரு தொழுகையாளியாக நான் இல்ல, ஒரு ஒழுக்கசாலியாக இல்ல, ஒரு சாலியான குழந்தையாக வாழவில்லை. எனக்கு மார்க்கம் எடுத்து சொல்லப்பட்டது, மார்க்கம் எது என்று சொல்லப்பட்டது, ஒழுக்கம் எது என்று எனக்கு கற்றுத்தரப்பட்டது, அதை எல்லாத்தையும் நான் புறக்கணித்தேன். அதனால இன்னைக்கு நரக நெருப்புல விழுந்து கிடக்கேன். யாரெல்லாம் இந்த நரக நெருப்பில் விழுந்து இருப்பார்கள்? இந்த உலக வாழ்வில் இறை வசனங்களையும் இறை தூதரின் போதனைகளையும் யார் புறக்கணித்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றார், அவர்கள் நேரான, அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள், அவர்கள் நரக நெருப்பில் வீழ்ந்து கிடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சந்ததிகளை நாம எவ்வாறு வார்த்தெடுக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்வுல அதிகமான தீய பழக்க வழக்கங்கள் மூழ்கி கிடக்கக்கூடிய நிலையில தீய பழக்க வழக்கங்களை வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லா பக்கமும் திறந்து விடப்பட்டது. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு எது நல்லொழுக்கம், எந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாம பின்பற்ற வேண்டும், எதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு தெரியாம தவறு செய்யலாம், பெற்றோருக்கு தெரியாம போதைப் பொருளுக்கு அடிமையாகலாம், செல்போன்ல இன்ஸ்டாகிராம்ல நோண்டலாம், எதனாலும் செய்யலாம், பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இறைவனுக்கு தெரியாம
லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் சொல்றாரு, இப்ப இந்த உலக வாழ்வுல நீ எனக்கு தெரியாம என்னதான் செய்யலாம். அது இறைவன் சொல்லக்கூடிய அந்த வசனம் எவ்வாறு இருக்குன்னா, ஒரு கடுகு விதை அளவு பொருள் அதை வானத்திலோ பூமியிலோ எங்கு ஒழித்து வைத்தாலும் சரி, இறைவன் அதை வெளியே கொண்டு வந்து விடுவான். நீ எனக்கு தெரியாம நீ போதை பொருளை பயன்படுத்தலாம், செல்போன்ல ஆபாசத்தை பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல தெரியாத முகங்களோடு ஆபாசத்தை பகிரலாம், நீ என்னென்ன கெட்ட காரியங்களை செய்றியோ எனக்கு தெரியாம செய்யறேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அறிவுரை நம் பிள்ளைக்கு சொல்றாங்க. அந்த அறிவுரையை நாம நம்ம பிள்ளைக்கு சொல்லணும், சீர்படுத்தக்கூடியவரா இருக்கணும். அவ்வாறு சீர்படுத்தினோம் என்று சொன்னால் நமது பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் சுவனம் செல்வதற்கான ஒரு அழகிய வாய்ப்பு. இந்த உலக வாழ்வு என்பது அழியக்கூடியது, ஒவ்வொருவரும் மரணத்தை சந்திக்கக்கூடியவன். இது நீண்ட காலம் கிடையாது. இந்த உலக வாழ்வில் சீரான முறையில் நாம் நம்மளுடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்திருந்தோம் என்று சொன்னால் இது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, நாளை மறுமைக்கும் நமக்கு பயனுள்ள காரியமாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது சந்ததிகளை ஒரு சீரிய சமூக சிந்தனையுடைய ஒரு நல்லொழுக்கமுடைய ஒரு சந்ததிகளாக வார்த்தெடுக்கலாம். அவ்வாறு வார்த்தெடுக்கும் போது ஒரு சந்ததிகள் ஒரு நல்லொழுக்கமுடைய ஒரு சந்ததிகளாக வார்த்தெடுக்கும் போது ஒரு சமுதாயம் முன்னேறும். ஒரு சமுதாயம் முன்னேறணும் என்று சொன்னால் ஒரு ஊருடைய வளர்ச்சி, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி என்பது அதிவேகமாக வளரும். இதில் கவனம் கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக இந்த திருமுனை பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறேன். இந்த தெருமுனை கூட்டு நடத்துவதற்கு அருமையான நேரங்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா புகழும் இறைவனுக்கு, அனுமதி அளித்த காவல்துறைக்கும் ஆங்காங்கே நின்று கேட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.